ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோஸ்டட் சாய் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை செஞ்சு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். நம்ம வழக்கமாக செய்கிற டீயை விட இந்த டீ செய்யும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் வானலில் செய்கிறாங்க. எனக்கு வானலில் செய்கிறதுல விருப்பம் கிடையாது. அதனால் நான் நம்ம எட்டி போடுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம டீ தூளை லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகும் பொழுது அந்த சுகரோட டேஸ்ட் நல்லா இருக்குது. இதை காய்ச்சாத பால் தான் சேர்க்குறாங்க. நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப ஹையில் வச்சுட்டு செஞ்சோம்னா ஃபுல்லாக கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. டீ தூள் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, அந்த ரோஸ்ட் ஆன வாசனை. இங்கே பாருங்கள். இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். நம்ம வழக்கமாக செய்கிறத விட்டுட்டு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. புதுசாக ஒன்று செஞ்சு பார்த்தா அந்த டேஸ்ட் நல்லா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது இல்லை. இப்போ 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி கொதிச்சதும் நம்ம வடிகட்டிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு டீ. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. சூப்பராக நம்மளோட ரோஸ்டட் சாய் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் பால் சேர்த்துருங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு பண்ணோம்னா அப்புறம் கருகிடும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.